இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விழுந்து போன அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கேள்விப்படும்போது சின்ன விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. செய்தித்தாளில் பார்க்குறோம், நியூஸில் கேட்குறோம். அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் ஒரே ஒரு தவறு அவங்களுடைய பெயர் புகழ் எல்லாவற்றையும் ஒரே நொடியில் அழித்து விடுகிறத நம்ம பார்க்க முடியுது. பிரபலமான மனிதர்களின் வீழ்ச்சிக்கு பின்னால் ஏதோ ஒரு சிறிய தவறு தான் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கும். பிரபலமானவங்க அப்படிங்கிறதுனால ஒரு கட்டத்தில் அவங்கள பற்றின செய்திகள் வெளியே வந்துடுது. பில் கிளின்டன், டைகர் வுட்ஸ், நிறையா சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெண்ணுடைய விஷயத்துலையோ இல்லை பண விஷயத்துலையோ இல்லை ஏதாவது கொலை போன்ற பெரிய காரியங்களையோ சிக்கி மொத்த புகழையும் ஒரே நாளில் இழந்துறதை நம்ம பார்க்க முடியுது. பிரபலமானவங்கிறதுனால இது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எப்படி இருக்கிறோம்? நாம் அடுத்த நிலைக்கு போக முடியாதபடி நம்மளை ஏதாவது தடுத்து நிறுத்துகிறதா? அந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற செத்த ஈக்கள் எதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட உள்ள அந்த சொற்ப மதியினம் எந்த விஷயத்தில் இருக்குது? இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்கங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். மனம் திரும்புங்க, தேவனால் உயர்த்தப்படுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்கிறவராக இருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. இன்றைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரணும்ப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செத்த ஈக்கள் எதுங்கிறத இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ரியலைஸ் பண்ணணும்ப்பா, கண்டுபிடிக்கணும் ஏசப்பா. ஆமென். வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு இவங்களை எடுத்துகிட்டு போக முடியாதபடி தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படுவதாக. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை கண்டறிந்து அப்பா அதை விட்டு விலகும்போது இன்றைக்கு தேவனாகிய நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளை உயர்த்த போகிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் அப்பா எந்த காரியம் நம்மளுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஏசப்பா. ஆமென். நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறேன், இன்னும் நிறைய நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் உயர்வு இல்லைன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அப்பா அவங்க வாழ்க்கையின் உயர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டறிவார்களாக. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க இருதயத்தின் விருப்பத்தை இன்றைக்கு மாற்றுங்க ஏசப்பா. ராஜாக்களின் இருதயத்தை அப்பா வாய்க்காலின் நீரை போல மாற்ற வல்லவராகிய நீங்கள் இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் மாற்றுங்க ஏசப்பா. ஏதோ ஒரு காரியம் அப்பா உமக்கு பிடிக்காத காரியத்தில் அவங்களுடைய கவனம் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய விருப்பம் இருக்குது அப்படின்னா, இன்றையிலிருந்து அப்பா அந்த விஷயத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருவதாகப்பா. ஆமென். அதை குறித்து இவங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஆசை இல்லாதபடிக்கு இன்றைக்கு மாற்றுங்க ஏசப்பா. இருதயங்களின் விருப்பங்களை மாற்றுங்கப்பா, இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. குடிக்கிறவங்களுடைய இருதயத்தில் அப்பா இந்த குடி அப்படிங்கிற பழக்கம் என்னை ரொம்ப கெட்டு போக செய்து, இந்த குடி என்னுடைய வாயில் கசக்குதுங்கிற உணர்வு வரணும்ப்பா. இன்டர்நெட்டுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளணும்ப்பா. என்னுடைய நேரம் முழுவதும் நான் இதில் வேஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய குடும்பத்துக்காக, என் கூட இருக்கிறவங்களுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக என்னால் நேரம் செலவழிக்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கான எந்த காரியத்தையும் செய்ய முடியலை. தினம் அதிகமான நேரத்தை நான் இதில் செலவழிக்கிறேனே, இது இனி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு மனநிலைமையை இன்றைக்கு கொண்டு வாங்க ஏசப்பா.
அப்பா இந்த அடிமைத்தனங்கள்னால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதுப்பா. அப்பா மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு, கணவனை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட தொடர்பு, அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்குதுப்பா. அப்பா உங்கள் பிள்ளைகளாகிய அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்தும் அது எடுக்கப்படணும் ஏசப்பா. அமேன். நீங்கள் இணைத்த அப்பா அந்த ஜோடியோடு அப்பா அந்த மனைவி இல்லை கணவனோடு உண்மையாய் வாழ்வதற்கான ஒரு மன நிலைமை அந்த பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுடைய நேரத்தை வேறு எதுக்காகவும் செலவழிக்காதபடிக்கு அப்பா இன்றைக்கே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. சுய பலத்தினால் இதை செய்து பார்த்து 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 முடியாதபடிக்கு இன்றைக்கு விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய கரத்தினால் தூக்கி நிறுத்துங்க ஏசப்பா. அமேன். நீங்கள் அப்பா எங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறதுனால இந்த காரியத்தில் எங்களால் வெற்றி பெற முடியும்ப்பா. அமேன். எங்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிற இந்த பழக்கத்திலிருந்து அப்பா எங்களை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் விடுதலை பண்ணீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருமூச்சு விடுகிறோம் அப்பா. இந்த பழக்கம் எனக்கு பிடிக்கலை, ஆனாலும் என்னுடைய மனசு அதை விட்டு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. தினம் தினம் எத்தனையோ உபயோகமான காரியங்களை செய்கிறதுக்கான டைம் இருந்தோம், விரயமாக அதை செலவழிச்சிட்ருக்கிறேனேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வருகிறதுப்பா. அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை விட முடியலேன்னு இந்த பிள்ளைகளுடைய இருதயம் வலிக்கிறதுப்பா. அமேன். எனக்கு இது வேணான்னு நினைக்கிறாங்க, ஆனால் மறுபடி அதில் விழுந்து போகிறாங்கப்பா. அவங்களுடைய உயர்வுக்கு அது தடையாக இருக்குது, குடும்பத்துக்கான ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அதிலிருந்து விடுதலை ஆக முடியாமல் அப்பா இப்பொழுது கதறிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன் ஏசப்பா. உங்கள் பலத்தினால, சுய பலத்தினால இல்லை ஏசப்பா, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உம்மால அமேன் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டுங்கிறத நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குனிந்து அப்பா உங்களுடைய கரங்களை நீட்டு தூக்கி எடுங்கப்பா. இந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கு விடுதலை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா நிம்மதியாக சந்தோஷமாக என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் என்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாருங்கிற உறுதியான நிச்சயத்தோடு இந்த பிள்ளைகள் தூங்கட்டும் ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்பா உடைய கிருபையும் சமாதானமும் நிறைந்திருக்கட்டும் ஏசப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.